தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தோடு இந்த ஆண்டு பிறக்கிறது 2026. இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னா 2026 1ஆம் நம்பரில் வருது. அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். 1/1/2026 என்று நீங்கள் எடுத்துக்கொள்கிற போது கூட்டு எண் 3ஆக வருகிறது. அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆண்டு துவக்கத்திலேயே உங்களை பார்க்கிறார். ஸோ இந்த ஆண்டுடைய கிரகநிலைகள் மிகச் சாதகமாக இருக்கு. இன்னொரு புறம் 4 கிரகங்கள் உங்கள் ராசியில அணிவகுத்து வேலை ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஆண்டு, அதுல சந்தேகம் இல்லை. அரசு துறையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா லஞ்ச லாவண்ய வழக்குகளை உங்களை சிக்க வைக்க சில முயற்சிகள் நடக்கும். அதுல மட்டும் கவனமாக இருக்கும். ராசிக்கு அதிபதியும் 7ஆம் இடத்தின் அதிபதியும் உங்களுக்கு பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். அதாவது பாதகாதிபதி ராசியில் இருக்காரு, ராசிக்கு அதிபதி பாதகத்துக்கு போயிட்டார். இதுதான் இந்த வருட துவக்கத்துடைய நிலையை. அது உண்மை. அப்படி வழிபாடு செய்கிற போது மிகச்சிறந்த ஏற்றங்கள், மிகச்சிறந்த மாற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2026க்கான புத்தாண்டு பலாபலன்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனல்ல ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு 2026க்கான புத்தாண்டு பலாபலன் நமக்கு யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த 2026 எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புத்தாண்டுல நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐயாவை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அஸ்ட்ராலஜி ரீதியா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நங்கநல்லூர்ல நேர்ல நீங்க ஐயாவை சந்திக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. வீடியோல தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லயும் உங்களோட கன்சல்டேஷனை நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நிகழ்ச்சியை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புது வருஷம் பிறக்க போகிறது, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த புது வருஷம் நிறைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து தருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல புது வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் புது வருஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த புது வருஷத்தில் நிறைய சவால்களை இந்தியா சந்திக்க போகிறது, நிறைய மாற்றங்கள், ஏற்றங்கள் காத்திருக்கு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, விண்வெளி துறையில் இந்தியா சாதிக்க போகிறது, கட்டுமான துறையில் இந்தியா சாதிக்க போகிறது, ரயில்வே துறை, போக்குவரத்து துறை, அதில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தனி மனித வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியாவில் கூட போகுது. அடுத்த ஆண்டுடைய ஆரம்ப சில மாதங்கள் வருமானத்தில் சில தடைகள் உலக அளவில் இருக்கும். அப்படின்னாலும் தனி மனித வருமானங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, ஓடிடி தளங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்பதுதான் அடுத்த ஆண்டு நமக்கு 2026 அதிகமாக இருக்க போகிறது. இன்னும் பாருங்கள், திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோக்கள் இவர்களுடைய சம்பளம் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்கு. சென்ற ஆண்டு நம்ம பலன்கள் சொல்லும் போதே தங்கத்தின் விலையை பேசும்போது, தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ கண்ணு முன்னால் பார்க்குறோம், தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு. என் அன்பிற்குரிய நேயர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மண்ணும் பொண்ணும் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, லேண்டை வாங்கி போடுங்க. நிறைய ரேட் பெருக போகுது, தங்கத்தின் விலை பெருக போகுது. அதற்காக அப்படியே அரசாங்கம் விட்டுருமான சில கட்டுப்பாடுகளையும் தங்கத்தின் விலையில் அரசு கொண்டு வரப்போகிறது.
இது ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தின் விலை உயரப்போகிறது அப்படின்னு வச்சுக்குவாங்க. அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு தான் தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது. தமிழகத்துடைய ராசி அப்படின்னு நம்ம கடக ராசியை பேசுகிறோம். இந்தியாவின் ராசி அப்படின்னு மகர ராசியை சொல்கிறோம். இந்த கடகத்தை நோக்கி குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் வரப்போகிறது. இதில் அரசியல் கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய மாற்றங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கூட்டணியிலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பரில், 2026 ஜனவரியில் இப்படி பல மாற்றங்கள் வரப்போகிறது. ஸோ நம்ம பார்க்குற காட்சிகள் மாறுது. இந்த ஆண்டுடைய கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கிற போது கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கிறது, ரிஷப ராசியில் புதிய ஆண்டு பிறக்கிறது. ஆண்டுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் எண், அந்த ஒன்றுக்குடைய சூரியன் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இது எல்லாமே மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம். மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், தனுசு ராசியிலே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்ற 4 கிரகங்கள், கும்பத்திலே ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி இந்த ஆண்டு 2 பெயர்ச்சிகள் இருக்குது. ஒரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரப்போகிற குரு பெயர்ச்சி, இன்னொன்று ஆண்டு இறுதியிலே வரப்போகக்கூடிய ராகு கேது பயிற்சி. எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ராசிக்குரிய பலன்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரிய தனுசு ராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தோடு இந்த ஆண்டு பிறக்கிறது 2026. இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னா 2026னா 1ஆம் நம்பரில் வருது. அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். 1/1/2026 என்று நீங்கள் எடுத்துக்கொள்கிற போது கூட்டு எண் 3ஆக வருகிறது. அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆண்டு துவக்கத்திலேயே உங்களை பார்க்கிறார். ஸோ இந்த ஆண்டுடைய கிரகநிலைகள் மிகச்சாதகமாக இருக்கு. இன்னொரு புறம் 4 கிரகங்கள் உங்கள் ராசியில அணிவகுத்து இருக்கிறார்கள். அது எப்படி ஒரு அணிவகுப்புனா தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இந்த ஆண்டு பிறக்கிறது. 9ஆம் இடத்தின் அதிபதி சூரியன், 10ஆம் இடத்தின் அதிபதி புதன், இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து உங்க ராசியில் இருக்கு. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு மனிதரை வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய யோகம். ஒரு ஜாதகத்துல எவ்வளவோ யோகம் இருக்கும். அதுல மிகச்சிறந்த யோகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் நம்மளுடைய ராசியில் அமர்ந்து இந்த ஆண்டு பிறக்குது அப்படின்னு சொல்கிற போது நமக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கிறது. கடல் கடந்து சென்று நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, எனக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆண்டு கூடி வரப்போகிறது. சார் எனக்கு ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷன், ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்தின் அதிபதி புதன் பகவானோடு சுக்கிரன் சேர்ந்து உங்களுக்கு ப்ரமோஷனை கொண்டு வந்து கொடுக்க போறார். இது ஒரு நல்ல யோகமாக உங்களுக்கு இருக்கு. நான் ஒரு டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்கிறேன், வேலையில இடமாற்றம் எனக்கு கிடைக்குமாங்கிறவங்களுக்கு இடமாற்றம் இந்த ஆண்டு கிடைக்கும். ஸோ வேலை ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஆண்டு, அதுல சந்தேகம் இல்லை. அரசு துறையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா லஞ்ச லாவண்ய வழக்குகளை உங்களை சிக்க வைக்க சில முயற்சிகள் நடக்கும். அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். உங்கள் மீது கரை ஒடியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு ராஜ யோகங்கள் தேடி வரும். இப்படி நீங்கள் இருந்துட்டீங்கனாலே ராஜ யோகம் தேடி வரும். ஒரு களங்கம் வராமல் மட்டும் பார்த்துக்கிடுங்க. அதிகார பதவிகள் சிலருக்கு கிடைக்கும். சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை, அதிகார பதவிகள் கிடைக்கும். சிலருக்கு மத்திய மாநில அரசாங்கங்களில் வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல யோகம் அப்படி உங்களுக்கு இருக்கு. இன்னொரு புறம் பாருங்க, கலைத்துறையை சேர்ந்தவர்கள், திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க, நாடகத்துறையை சேர்ந்தவங்க புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குணச்சித்திர வேஷம் ஏற்று நடிக்கக்கூடியவர்கள், நகைச்சுவை நடிகர்கள், நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு கூடி வருங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும்
புதன் பகவானுடைய அனுகூலம் 7-10 அதிபதியான புதன் பகவான் உட்கார்ந்தார். ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சியில் நீங்க இருக்கீங்களா, இந்த ஆண்டு சக்சஸ் ஆகும், பிசினஸ் நல்லா இருக்கும். இப்போ ஒரு கேள்வி வருது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்காரு வருடம் துவங்கும் போது. ராசிக்கு அதிபதியும் 7ஆம் இடத்தின் அதிபதியும் உங்களுக்கு பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். அதாவது பாதகாதிபதி ராசியில் இருக்காரு, ராசிக்கு அதிபதி பாதகத்துக்கு போயிட்டார். இதுதான் இந்த வருட துவக்கத்துடைய நிலையை. அது உண்மை. நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற போது கவனமாக இருங்க. இந்த ஆண்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற போது நீங்க கவனமாக இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதே மாதிரி வெளிநாடு போற யோகம் சிலருக்கு சேரும். உங்க வாழ்க்கை தரம் உயரும். ஆனால் ஆல்ரெடி ஃபாரின்ல இருக்கக்கூடிய சிலருக்கு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் மெல்ல மெல்ல இந்த ஆண்டு சால்வ் ஆகுத நீங்க பார்ப்பீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பாரு. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்ன துர்க்கை அம்மன் கோயில் இருக்கோ அந்த துர்க்கையை சென்று வழிபாடு செய்யுங்கள். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். புதியதாக சொத்து வாங்குற யோகம் இந்த ஆண்டு உண்டு. ஒரு நல்ல மனை வாங்குற யோகம், வீடு வாங்குற யோகம், ஃப்ளாட் வாங்குற யோகம், இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கூடி வருது. படிக்கக்கூடிய படிப்புல மாணவர்கள் மிகச்சிறந்த சாதனைகளை பண்ணுவீங்க. 5 கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கூடி வரும். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அது அருமையான முறையில் கூடி வரும். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. பிஸ்னஸில் லாபம் தெரிஞ்சாச்சு. அப்படி எல்லா வகையும் சிறப்பான ஆண்டு அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் 4ல் சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். உங்கள் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் தாயாருடைய உடல் நலம் சிலருக்கு பாதிக்கப்படலாம், அதில் கவனமாக இருங்கள். இந்த ஆண்டு 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் உச்சமாக போகிறார். திடீர் தனவரவுகளை கொண்டு கொடுப்பார். எதிர்பாராத பணவரவு சேரும். அதுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கு. இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக நமக்கு அமையணும். யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் சொன்னால் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடணும். சொர்ண ஆகர்ஷண பைரவரை வியாழக்கிழமை மாலை நேரத்தில் போய் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது மிகச்சிறந்த ஏற்றங்கள், மிகச்சிறந்த மாற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு நேரம் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிறக்கிற போது என்ன கோச்சார நிலை இருக்கிறது, கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு பலன்கள் கொடுத்துருக்கோம். இந்த பலன்கள் மட்டுமில்லை, நம்ம ஒரு முழுமையாக நம்முடைய 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ, எப்படி கிரகங்கள் இருக்கோ, அந்த கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களையும் நினைச்சு தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். இங்கே நான் சில விஷயங்களை தான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். உங்கள் சொந்த ஜாதகத்துடைய தசாபுத்தியை பார்த்து தான், கிரகநிலைகளை வைத்துக்கொண்டு தான் 2026 உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய போகிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும். உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம். உங்களுக்கு நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன். எந்த டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜி வச்சுட்டு நான் ஆலோசனை வழங்குவதில்லை. நான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் நேரம் வர முடியாது, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே நம்பர் தான், இதே செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை நீங்க நேர்ல மீட் பண்ணணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில சாரை நீங்க மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதுக்கும் வீடியோல தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.